இந்த படத்துல இருக்கவர் தான் கேரள மாநிலம் கோழிக்கோடை சேர்ந்த தீபக். ஆனா இவர் இப்ப உயிரோடு இல்ல. தீபக் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செய்யறாரு. 16/1/2026 வழக்கம் போல வேலைக்கு செல்ல பேருந்துல பயணம் செய்து போறாரு. அவருடைய வேலை முடிந்த பின் திரும்புகிறார். அவருடைய நண்பர்கள் மற்றும் அவருடைய சுற்றி அனைவரும் ஏன் இந்த மாதிரி செய்தாய், இப்படியெல்லாம் செய்வியா, ரீல்ஸில் வந்திருக்க பார் என்று கேட்டவுடன் அதிர்ச்சி அடைந்தார் தீபக். ஆமாங்க, தீபக் வேலைக்கு செல்லும் போது சாஸ்மிதா என்ற பெண்ணும் அதே பேருந்தில் பயணம் செய்கிறார். சாஸ்மிதா ரீல் செய்து தான் பாப்புலராக வேண்டும் என்ற ஆசையில் கூட்டமான பேருந்தில் அப்பாவி தீபக்கை வைத்து வீடியோ பதிவு செய்கிறார். பஸ் நிறுத்தம் வந்தவுடன் சாஸ்மிதா தீபக்கின் அருகில் சென்று அவரை உரசுவது போல் நிற்கிறார். பிறகு சாஸ்மிதா அந்த காணொலியை ஒரு ரீல்ஸாக அப்லோடு செய்கிறார். அந்த காணொலி சில மணி நேரத்திலேயே பல லட்சம் பார்வைகளை பெறுகிறது. தீபக்கை சுற்றி இருக்கிற அனைவரும் தீபக்கை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. 18/1/2026 பணமுடிந்த தீபக் தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறார். காவல்துறையும் சாஸ்மிதாவை கைது செய்யறாங்க. தனிநபரை தற்கொலைக்கு தூண்டிய விதத்துல அவரை சிறையிலையும் அடைக்கிறாங்க. என்னதான் சாஸ்மிதாவை சிறையில அடைச்சாலும் தீபக்கோட மரணத்துக்கு இந்த சமூகத்துல நம்ம எல்லாருக்குமே ஒரு பங்கு இருக்கு. ஒரு காணொலி வெளியே வருதுன்னா அது உண்மையா பொய்யா என்று நம்ம ஆராயறது இல்ல. கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு அவரை தப்பா நம்ம பேச ஆரம்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் உண்மை தெரிய வரும்போது சம்பந்தப்பட்ட நபர் உயிரோடையும் இல்லைன்னா நாம வருத்தப்படுறோம். எந்த ஒரு காணொலியும் பார்த்துட்டு நாம ஒருத்தரை குறை சொல்றதை நிறுத்தணும். அதுல இருக்கிற நம்ம உண்மைத்தன்மையை ஆராயணும். ஜஸ்டிஸ் ஃபார் தீபக்.